Welcome to Chennai Press News Channel. Secretary திரு பழனிராஜன், இவரும் ஜோனல் பிரசிடென்ட் திரு மனோகர். இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய சங்கத்துடைய உறுப்பினர்கள் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்வு நீங்க இது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், எல்லா ஊடகத்திலையும் இது வந்து பதிவாகணும். வரப்போற கவர்மெண்ட்டுக்கு இது கண்டிப்பா இதை பார்க்கணும். அது உங்க கையில தான் இருக்குது. எங்க போனோன்னே தெரியாது. ஒரு அப்ரூவல் அனுமதி வாங்க போனா ஒரு ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியரை பார்த்து அவர்கிட்ட தான் முதல்ல பிளான் போடுவாங்க. அதுக்கு அப்ரூவல் எப்படி வாங்கணும், சுற்றி செட்பேக் என்ன விடணும்னு கேட்பாங்க. அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் அவங்க அப்ரூவல பண்றதுக்கு கேட்பாங்க. நாங்க எங்களுடைய தாரக மந்திரமே என்னன்னா, ஒரே ஒரு பில்டிங் கூட தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதி இல்லாம கட்டக்கூடாது. ஒரே ஒரு பில்டிங் கூட அனுமதி வாங்குறவங்க சிரமப்படக்கூடாது. அதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். அதனால இது முழுக்க ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ற பட்சத்துல 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல நீங்க சிஎம்டிக்கு போனா 4 மாசம் ஆகும். அந்த 4 மாசத்தை ஒரே மாசத்துல கார்பரேஷன் அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கார்பரேஷன்ல கொடுக்குற அந்த என்ஓசி அங்கேயும் இங்கேயும் அலைய விடாம ஒரே இடத்துல, சார் நீங்க லோக்கல் பாடி தான் அத்தாரிட்டி சார், சிஎம்டின்றது ஒரு அத்தாரிட்டி சார், லோக்கல் பாடி தான் டிசைடிங் அத்தாரிட்டி. லோக்கல் பாடிக்கு தான் அந்த ரோடு அதனுடைய மொத்த அந்த ஃபியூச்சர் முதல் கொண்டு எல்லாம் தெரியும். இப்போ லோக்கல் பாடியில அந்த ரைட்ஸை கொடுத்துட்டா நாங்க வந்து ஹைரைஸ் பில்டிங்லாம் கேட்கல, அதெல்லாம் கண்டிப்பா சிஎம்டி தான் பண்ணணும். அதே போல பண்ணணும். அதே போல இன்னொன்று நம்ம சொல்லணும்னா, நாங்க சிஎம்டி டிடிசிபி ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியர் டிடிசிபியோட கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த நேரத்தில் நாங்க கம்பேர் பண்றோம். 40,000 ஸ்கொயர் ஃபீட் வரல டிடிசிபி லிமிட்ல ஸ்டில் +3 நீங்க வந்து அனுமதி வாங்கிக்கலாம். 40,000 ஸ்கொயர் ஃபீட் வரல பில்டிங் ஒரு A² கிரேட்ல இருக்கிற ஏடிஏ வந்து நீங்க வந்து இந்த அனுமதியை தந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வரையில. ஆனா சிஎம்டி லிமிட்டுக்கு உட்பட்ட அந்த லோக்கல் பாடிஸ் மட்டும், இதுல குறிப்பா சொல்ல போனா சென்னை மாநகராட்சி, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் பாத்தீங்கன்னா ஏஇல இருந்து ஆரம்பிச்சு ஜேஇல ஆரம்பிச்சு சி வரல இருக்கிற ஒரு அந்த 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 கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பு உள்ள ஒரு கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கு 10,000 ஸ்கொயர் ஃபீட்ன்றது இதை நீங்க கண்டிப்பா எல்லா ஊடகமும் இதை வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். இது கண்டிப்பா இது பாமர மக்களுக்கும் போய் சேரணும். இது நீ வர அப்கமிங் கவர்மெண்ட்டுக்கும் போய் சேரணும். இதனுடைய நலன் வந்து முழுக்க நம்முடைய நாட்டு மக்களுக்கும் அந்த அந்த பெனிஃபிஷியரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த லேண்ட் ஓனர்ஸ்க்கு தான் சார். இது வந்து சிஎம்டில மட்டும்தான் சார். தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிற அந்த அப்ரூவிங் அத்தாரிட்டியில சிஎம்டி லிமிட் உட்பட்டு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல பில்டிங் அப்ரூவல் நீங்க ஒரு அப்ரூவல் அனுமதி வாங்க போனீங்கன்னா சிஎம்டில அப்ளை பண்ணணும். மற்ற இடத்தெல்லாம் சிங்கிள் விண்டோ சிஸ்டம், சிஎம்டில மட்டும்தான் ப்ரீடிசிஆர். இந்த ப்ரீடிசிஆர் எப்படின்னா கன்ஃபியூஷன். ஆஸ் ஏ ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் எங்க சைட்ல இருந்து பார்த்தோம்னா அப்ளை பண்ணிட்டு அங்க போய் பார்த்தா தான் அப்ரூவல் கிடைக்கிற மாதிரி ஸ்க்ரூட்னி செக்ஷன்லயே எதனால அது வருதுன்றதே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அதுல மைனூட்டா வெளிப்படைத்தன்மை இல்ல. ஆனா வந்து இவ்வளவு நாள் வரையில போயிட்டு இருக்கு. அதை மாட்டி சிங்கிள் விண்டோலயே கொண்டு வந்துட்டா இந்த மாதிரி பிரச்சனை வந்துடாது. சிங்கிள் விண்டோன்றது வந்து எல்லாமே வித்தின் ஒரு கொடைக்குள்ள வருதுங்க. அதுக்குள்ள அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துக்குள்ள வந்துருச்சுன்னா சிஎம்டிஏ அப்ரூவலும் ஈஸியா கிடைக்கும். அதாவது ஹைரைஸ் பில்டிங்கும் ஈஸியா, அந்த ஸ்க்ரூட்னைஸ் ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் நாங்க அதை கோரிக்கை வைக்கிறோம். பட் முழுக்க ஒரே சிஸ்டம், தமிழ்நாடுக்குள்ள ஒரே சிஸ்டம். அதுக்கு தான் அந்த கோரிக்கை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நோட்டிஃபை பண்ணாங்க, டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்தாங்க, ஒரு அவார்டு பாஸ் பண்ணாங்க, டேக்கன் ஒர்க். இதில் பார்த்தீங்கன்னா கேகேநகர், அசோக் நகர் அது மாதிரி ஏரியாவை அவங்க பண்ணி நல்லா ஹிட் ஆயிடுச்சு. இதே போல் வலசராகம், மதுரை வயல், ராமவரம், பள்ளிக்கட்டையெல்லாம் அவங்க டெவலப் பண்ணுற மாதிரி ஊர் டெவலப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து அதில் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேஜ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம். அதாவது நோட்டிஃபிகேஷன் ஸ்டேஜும் டிமாண்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்த 2 ஸ்டேஜ் வந்து ஹவுசிங் போர்டால் உபயோகப்படுத்த முடியாத இருக்கிற லேண்ட், இந்த 1/2 கிரவுண்டு 3/4 கிரவுண்டுலாம் ரிலீஸ் பண்ணுற அந்த ஃபாலோ அப் இருக்குது. அதெல்லாம் இன்னும் முடியலை. வர கவர்மெண்ட் வந்து அதை ஸ்பீடாக பண்ணி மக்களுக்கு டிடிசிபியில் ஒரு ஏடி லெவலில் 40,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. வேற கார்பரேஷன் வந்து ஒரு ஏஇ² ஃபைல் பார்த்து, அதுக்கு மேலே இஇ பார்த்து, அதுக்கு மேலே எஸ்சி பார்த்து, சிஇ பார்த்தாவே 10,000 ஸ்கொயர் தான் ஆகுது. ஸோ இந்த ஒரு கான்ட்ராக்ட் நாங்கள் அதனால வந்து சிஎம்டிவே இந்த பவரை வந்து கார்பரேஷனுக்கு 5,000 ஸ்கொயர் மீட்டர் 53,000 ஸ்கொயர் ஃபீட்டு கார்பரேஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா அங்கே போனால் 1 மாதத்துலேயே ஃபைன் போடுது. சிஎம்டிக்கு போனால் 5-6 மாதம் ஆகுது. டிடிசிபியில் வந்து ஒரு ஏடியே 40,000 ஸ்கொயர் பண்ணும்போது ஒரு சிஇ லெவலில் கார்பரேஷனில் பண்ணும்போது ஏன் 53,000 கொடுக்கூடாது நமக்கு. ஸோ இது வந்து மக்களுக்கு வந்து ஈஸியாக ரீச் ஆகுங்கிறது தான் மெயின்.
சார் இதுல எங்களுடைய முழு நாங்க கோரிக்கையே எடுத்தீங்கன்னா 2 கேட்டகரி சார். ஸ்டில்ட் +5 சார். ஸ்டில்ட் +5னா கீழே பார்க்கிங், மேல 5 மாடி கட்டிடம் வரையில வந்து லோ ரைஸ் பில்டிங் அதுக்கு கிளாசிஃபிகேஷன். அதுக்கு மேல ஸ்டில்ட் +5 அண்ட் அபோவ் போறது வந்து ஹை ரைஸ் பில்டிங் சார். லோ ரைஸ் பில்டிங்லாம் லோக்கல் பாடிக்கு தரணும். லோ ரைஸ் பில்டிங்னா பஞ்சாயத்து கொடுக்கணும்னு கேட்கல, கார்பரேஷன் லிமிட்டுக்கு கொடுங்க. அந்த ஏரியா லிமிட் 5000 சதுர மீட்டர் ஆக்கி 50 கிச்சன் வரல தாங்கன்றது என்னுடைய கோரிக்கை. அதே போல ஆவடியும் தாம்பரமும் சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் ஆயிடுச்சு சார். சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் ஆயிடுச்சுன்னா அந்த சிட்டியினுடைய ரூல், கார்பரேஷனுடைய ரூல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அந்த 5000 சதுர மீட்டர் இல்லைனா கூட ஒரு 4000 சதுர மீட்டர் எங்களுக்கு தரணும்னு கேட்கிறோம். இதுல பார்க்க போனோம்னா கார்பரேஷன் லிமிட், கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் லிமிட்ல 2 இது பாத்தீங்கன்னா நாங்க அதுவே போகும்னு சொல்றோம். ஒண்ணு வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு அன்லிமிட்டெட்,